இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய ஆவி அவைகளை, இது புஸ்தகம் யாருடைய புஸ்தகம்? கர்த்தருடைய புஸ்தகம். இது பைபிள்னு வச்சுக்காதீங்க, இது கர்த்தருடைய புஸ்தகம். இதை எப்படி வாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, தேடி வாசியுங்கள். இதுல எதுவுமே குறை இருக்காது, இது எதுவுமே என்ன இல்லாம இருக்குன்னா தனிச்சிருக்காது. எந்த ஒரு வசனமும் தனியாக நிற்காது. எல்லா வசனத்துக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜோடி இருக்கு. ஆண்டவர் ஜோடி ஜோடியா அதை கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வேதத்தை நீங்க என்ன செய்யணும், ஆரம்ப நாட்கள்ல பைபிள் வாசிக்கிறவங்க ஒரு நோட்டை கையில வச்சுக்கிட்டு, நான் பொதுவா ஆரம்ப நாட்கள்ல நான் பண்ண எச்சரிக்கப்படுகிறேன் அப்படின்னு எழுதிருவேன். எச்சரிக்கப்படு எங்கெல்லாம் எச்சரிக்கை வருமோ அந்த வசனங்களை எழுதிக்குவேன். ஜாக்கிரதை, அன்பு, இந்த மாதிரி வசனங்களை எழுதி டிக்ஷனரி இருக்கு. இதை நான் பாக்குறது இல்லை, இதை நான் எழுதி வச்சுட்டு எச்சரிக்கை 7 வசனம் இருக்கு. இந்த 7 வசனத்தை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுங்க. இந்த எச்சரிக்கைனா எங்கெல்லாம் இருக்கு அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி பாருங்க.